ஹலோ கைஸ். ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக ஜீவா வந்து மீனா கிட்ட சாரி கேட்டுடுறாரு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாவும் கதிரும் வந்து இந்த மாதிரி தேடுறாங்க மீனா. அவங்க எங்கே தேடியும் வந்து பார்த்தா காணல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீவா வந்து கதிர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி இவளை எப்படிடா கண்டுபிடிக்கிறது, நீ வேணால் வந்து ராஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு, ஏன்னா மீனாவும் ராஜும் தான் க்ளோஸ், அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வந்து ராஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி மீனா நீ வந்தாங்களா, எங்கே போயிருக்காங்கன்னா ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கு தான் நான் கால் பண்ணேன், நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, கதிர் வந்து ஜீவா கிட்ட ஆஃபீஸில் தான் இருக்காங்கன்னு இவ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே மீனா வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. மீனா என்ன ஆகும்னா, சரி நம்ம ரொம்ப நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம், சரி ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மிஸ்டு கால் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக வந்து ஜீவா வந்து சொல்லுவான், இதை நான் ஒரு வாட்டி கால் பண்ணி பார்க்குறேன். கதிர் சொல்லுவான், அதுதான் சுவிட்ச் ஆஃபில் தானே நான் இருக்குது ஃபோனுன்னு சொல்லும்போது, இல்லைடா ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரு வேளை ஆன் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது, ஜீவா வந்து ஃபோன் பண்ணுவாங்க மீனாக்கு. கரெக்டாக வந்து ரிங் போகும். மீனா அந்த அந்த ஃபோன் காலை பார்த்து ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிடுவாங்க. சரி ஒரு வாட்டி அலையட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. திருப்பி ஜீவா கால் பண்ணும்போது ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா இந்த மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், சரி நீ அங்கே ஏறி எங்கேயும் போயிடாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஜீவாவும் கதிரும் வருவாங்க. அதே மாதிரி ஜீவா வந்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. மீனாவை பார்த்தது தான் ஜீவாவுக்கு உயிரே வரும். ஜீவா வந்து மீனா கிட்ட கேட்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற, என்னாச்சு உனக்குன்னு சொல்லும்போது, நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டீங்களே, அப்புறம் நான் அந்த வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் கேட்டால் நீ ஆஃபீஸ் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, பின்ன ஓடி போகிறேன் நான் சொல்ல முடியும். அது மாதிரிலாம் ஒரு கான்வர்சேஷன் போகும். அப்புறம் வந்து கொஞ்சம் சண்டையும் போகும். அதுக்கப்புறம் வந்து ஜீவா வந்து சரி நான் தான் தப்பு, சாரி, உன்னை புரிஞ்சுக்காம நீ ஏன் இப்படி பண்ணேன்னு புரிஞ்சுக்காம நான் சண்டை போட்டது என் தப்பு தான், ஐம் சாரி சாரி சாரின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக பைக்கில் ஏறும்போது ஜீவா வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி நீ மட்டும் ஓடி போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து அவமானம் ஆகிட்டுருக்கும், இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓனரோட மருமக இப்படி போயிட்டா அப்படின்னு. உடனே மீனாவுக்கு வந்து செம்ம காண்டாயிடும். உடனே மீனா அப்போது வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவோட மரியாதை தான் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசும்போது, ஜீவா இல்ல நான் அப்படி சொல்லல. நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன், சாப்பிட்ருக்க மாட்டேன், உன்னை தேடி இருப்பேன், அப்படி அலைஞ்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் இல்லாமல் இதுவும் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, மீனா அப்படியே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோதான், அவங்க பைக்கில் ஏறி போயிடுவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கதிர் பற்றி வரும். அதாவது அவன் வந்து நைட் ட்ராவலுக்கு வந்து கார் ஓட்ட போயிருப்பான். ஸோ அதை பற்றி அவங்க அண்ணன் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த டாபிக் தான் போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் சி.